2 ஆஸ்கர் அவார்டை வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு பகிரங்கமா மிரட்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். You don't need to clarify. You need to apologize. நீ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துலாம் எஸ்கேப் ஆக முடியாது, உன்னை விட மாட்டோம், நீ பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அர்னாப் கோசாமி டிவியில் பேசிட்டு இருக்கார். விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினுடைய ஒரு நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் வினோத் பஸ்வால் அப்படிங்கிறவரு, நீ முதல்ல இந்துவா தானே இருந்த, எதுக்கு முஸ்லீமா கன்வெர்ட் ஆன, திருப்பி ஒன்னா நீ தாய் மதத்துக்கு திரும்பிடு, அதுக்கப்புறம் வேணா உனக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம் படங்கள்ல அப்படின்னு பேசியிருக்கிறார். அதே மாதிரி சோசியல் மீடியா முழுக்க டார்கெட்டட் ட்ரால், மிரட்டல் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. சென்ட் ஹிம் டு ஹிஸ் ஃபேவரட் கண்ட்ரி, அவருக்கு விருப்பப்பட்ட கண்ட்ரிக்கு அவர் அனுப்பிச்சு விட்டுருங்க. அன்ஃபாலோட் த ஜிஹாதி ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் வந்து ஜிஹாதியா. அதே மாதிரி இன்னொரு பாடகர், கன்வெர்ட் பேக் அண்ட் see whether you get work. நீ வேணா கன்வெர்ட் ஆகிப்பாரு திருப்பி இந்து மதத்துக்கு, அப்புறம் உனக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏஆர் ரஹ்மான் ஒரு நன்றி கெட்ட நபர். he took them for granted while hating Hindus. ஏஆர் ரஹ்மான் பாகிஸ்தானுக்கு போகணும், ஏன்னா அதான முஸ்லீம்களுக்காக உருவாக்கப்பட்ட நாடு, அங்க போய் நீ வேலை பார்த்துக்கோ. ஏஆர் ரஹ்மான பெரிய அளவுல புறக்கணிக்கணும். இந்த நபருக்கு புறக்கணிப்புனா என்னன்றதை காட்டணும். இந்திய இந்துக்களிடம் ஏஆர் ரஹ்மான் மன்னிப்பு கேட்கணும். ஏஆர் ரஹ்மான் ஒரு தேச துரோகி, இப்படி வருஷ கட்டி ஏஆர் ரஹ்மானை டார்கெட் பண்ணி பெரிய அளவிலான அட்டாக் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிபிசி ஏசியன் நெட்வொர்க் சேனலுக்கு ஏஆர் ரஹ்மான் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். அந்த இன்டர்வியூ பார்த்தோம்னா ஒரு 1.5 மணி நேரம் போகக்கூடிய பெரிய இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல அவரை கேள்வி கேட்கும் போது, அவர் கெரியருக்கு வந்த புதுசுல இருந்து, குறிப்பா தமிழ்ல இருந்து பாலிவுட்டுக்கு மூவ் ஆனப்ப அவருக்கு என்ன மாதிரியான சிக்கல் இருந்தது, ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து போறவங்க, தமிழ் கம்யூனிட்டியா இருக்கிறவங்களுக்கு பாலிவுட்ல ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அந்த ஆங்கர் வந்து எழுப்புறார். அதுக்கு ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்றாருன்னா, நான் வந்த புதுசுல எனக்கு இதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியல, நல்ல வேலை, தேங்க் காட் அவர் வந்து என்கிட்ட இருந்து இதெல்லாம் மறைச்சிட்டாரு, அதனால ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல, ஆனா இப்போ கடைசி ஒரு 8 வருஷமா பார்த்தோம்னா, குறிப்பா இங்க ஒரு பவர் ஷிஃப்ட் நடந்த பிறகு பெரிய அளவிலான மாற்றம் வந்து நடந்திருக்கு. அதாவது சினிமா துறையிலே இல்லாத நபர்கள் தான் இப்ப முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்டவங்களா மாறி இருக்கிறாங்க. இதுல ஒரு கம்யூனல் விஷயமும் இருக்குது, மதவாதம் சார்ந்த விஷயமும் இருக்கலாம். இதனாலே வந்து பார்த்தோம்னா, எனக்கு புக்கான சில படங்களை வந்து பார்த்தோம்னா திடீர்னு வந்துட்டு சில கம்பெனி வந்து வேற மியூசிக் டைரக்டரை கொண்டு வராங்க, உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து என்னுடைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. Past 8 years maybe, because the power shift has happened. You know, people who are not creative have the power now to decide things, and this might have been a communal thing also. அப்ப அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இஸ்லாமியராக இருப்பதாலேயே, மைனாரிட்டியாக இருப்பதனாலேயே பார்த்தோம்னா இங்க மதவாத டிவிசிவ் அஜெண்டா வச்சிருக்கிறவங்க அதிகார குவிப்போட உள்ள வந்துட்டு சினிமாவுக்குள்ள வந்துட்டு ஒரு ப்ராப்பகண்டாவுக்காக ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ இவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான விஷயத்தை அவர் சொல்லும் போது கூட ரொம்ப கூலா வந்து ஒரு சாதாரணமாக தான் சொல்றாரு. பொதுவாக வந்து நான் எங்க வாய்ப்பெல்லாம் தேடி போறது இல்லை, எனக்கு என்ன வேலை வருதோ அதை நான் செய்கிறேன், வரலன்னா எனக்கு ஃப்ரீ டைம் நிறையா கிடைக்குது, நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக அதை சொல்லிட்டு போகிறார். அடுத்ததாக திரும்ப அந்த ஆங்கர் வந்து பார்த்தோம்னா, அவர்கிட்ட வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு இன்க்ரீசிங்லி டிவிசிவ் லேண்ட்ஸ்கேப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாரு. அதுக்கும் அவர் ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தப்பான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் கடவுள் வந்து நமக்கு அதிக பவரை கொடுத்துருக்கிறாரு, அதனால ரீப்ளேஸ் த பேட் வித் த குட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அடுத்ததான் நீங்கள் ஒரு படத்தை சூஸ் பண்ணுறதுலையும் ரொம்ப கான்சியஸாக இருக்க வேண்டியிருக்கா அப்படிங்கிறத கேட்குறாரு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இப்படி ஒரு சிக்கல் இருந்ததில்லை, இப்போ வந்து ரொம்ப கான்சியஸாக வந்து கண்டென்ட்டை சூஸ் பண்ண வேண்டியிருக்கா அப்படிங்கிறத சொல்கிறார். எதுக்காக அப்படின்னா, ஒரு படம் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்படுது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழலில் இன்னைக்கு இந்திய சினிமா வந்திருக்கு அப்படிங்கிறத தான் அந்த ஆங்கர் சொல்கிறார். அதுக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து உண்மைதான், இன்னைக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, தவறான நோக்கங்களுக்காக சில படங்கள் வந்து உருவாக்கப்படுது, அந்த படத்தெல்லாம் நான் தவிர்க்க தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். Today it's much harder to know what a film's intent is. That's true. That's very true. And some movies are made with a bad intention. I try to avoid those movies. அதே மாதிரி சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளியான அந்த சாவா அப்படிங்கிற படம், அது கூட ஒரு டிவிசிவான ஃபிலிமாக தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் கேட்கும்போது ஏஆர் ரஹ்மான் எஸ் இட் இஸ் டிவிசிவ் அப்படின்னு ஒத்துக்கிறார். Chava, but it is a divisive. It is divisive. அந்த படத்தோட கோர் வந்து மராத்தி வீரம், பெருமை இதை பேசுறதா இருந்தது, ஆனால் அதனுடைய உள்நோக்கம்ங்கிறது டிவிசிவாக இருந்தது அப்படிங்கிறத ஏஆர் ரஹ்மான் ஒத்துக்கிறார். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசியல் சூழலில், இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவினுடைய பாலிவுட், குறிப்பாக பாலிவுட்டில் தொடர்ச்சியான வெறுப்பை பரப்புகிற திரைப்படங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் பார்த்தோம்னா, ஏஆர் ரஹ்மான் மாதிரியான ஒரு கமர்ஷியலாக பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு மிகப்பெரிய பிரபலமாக சர்வதேச அளவில் அறியப்படுற ஒரு மியூசிக் டைரக்டர்
இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறதே மிகப்பெரிய விஷயம்தான். அதை கூட வந்து அவர் ஒரு எதிர்ப்பாக முன்வைக்காமல் திரும்ப திரும்ப பார்த்தோம்னா நமக்கு ஒரு யூனிட்டி முக்கியம், இந்த மாதிரியான டிவிசிவ்க்குள்ளே நம்ம போகக்கூடாது, எந்த ஒரு மதத்தை நம்புகிற நபர்களுமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டிவிசிவ் அஜெண்டாவுக்குள்ளே போக மாட்டாங்க, உண்மையான மத நம்பிக்கையாளர்கள் யாருமே இந்த மாதிரி டிவிசிவ் அஜெண்டா வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்கிறார் அந்த இன்டர்வியூவில். இதை சொன்னதுக்கே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய எதிர்ப்பு, அடுத்தடுத்து பிடிச்சி வந்து கடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு அவரை ஜோம்பி கூட்டம் மாதிரி வராங்க. ஏஆர் ரஹ்மான் நீ ஒரு சந்தர்ப்பவாதி அப்படின்னு அர்னாப் கோசாமி பேசுகிறாரு. உனக்கு என்ன கொடுக்கல இந்தியா, இந்தியாவுக்கு எதிராக நீ நன்றி கெட்ட வகையில் பேசுறியங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். என்ன கொடுக்கல இந்தியா, இந்தியாவையே நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறியா அப்படின்றார். எங்கே ஏஆர் ரஹ்மான் இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணார்? அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஆரம்பத்துலலாம் நல்லா தான் இருந்தது. கடந்த 8 வருஷமாக பாலிவுட்டில் ஒரு பெரிய பவர் ஷிஃப்ட் நடந்திருக்கு, அதனால் இங்கே ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. இதில் எங்கே நாடு வந்தது, எங்கே இந்தியா வந்தது? இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினை பேசுகிற சக்திகளை குறித்து தான் ஏஆர் ரஹ்மான் பேசியிருக்கிறார். மதவாத சக்திகளை சுட்டி காமிச்ச உடனே நீ நாட்டை விமர்சிக்கிற, நாட்டை அசிங்கப்படுத்திட்ட, உடனே நீ பாகிஸ்தானுக்கு போ, இப்படி குதிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த நாடு உனக்கு என்னெல்லாம் கொடுத்தது அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்னு ஏதோ அர்னாப் கோசாமி அவர் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நாட்டில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் எதையும் விட்டு தரவில்லை. பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இந்த நாட்டில் என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இருக்குது. இந்துக்களினுடைய பெரும்பான்மை மக்களினுடைய கருணையில் முஸ்லீம்களோ இஸ்லாமியர்களோ இந்த நாட்டில் வாழவில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ அர்னாப் கோசாமி அவருடைய வீட்டிலேருந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரியும், அந்த பிச்சையில் ஏஆர் ரஹ்மான் வளர்ந்து வந்துட்டு அவரையே எதிர்த்து பேசுகிற மாதிரியும், நீ ஒரு நன்றி கெட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் அப்பட்டமான மதவெறி. இது ஒரு டிவியில் நியூஸ் ஆங்கராக உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பேர் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு மதவெறியராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்கள் தான் இங்கே திருந்த வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் கூட சாதாரணமாக பார்க்குற ஒரு பார்வையாளருக்கு இந்தியாவில் உண்மையிலே இப்படியெல்லாம் டிவிசிவான ஒர்க் நடக்குதா, இப்படியெல்லாம் மதத்தின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஒரு சாதாரண பார்வையாளருக்கு எழுந்திருக்கலாம் ஏஆர் ரஹ்மான் பேசுகிறது கேட்கும்போது. ஆனால் ஏஆர் ரஹ்மான் பேசி முடித்த உடனே குலவி கூட்டம் மாதிரி வந்து மொச்சி அவரை வந்து அப்யூஸ் பண்ண அந்த கூட்டத்தினுடைய பிஹேவியர் இருக்குல்ல, அதை பார்த்து ஒருத்தருக்கு வந்து சர்வசாதாரணமாக தெரிஞ்சிடும், ஆமாம் ஏஆர் ரஹ்மான் சொல்கிறது உண்மைதான் போல், இங்கே இப்படி தான் இருக்குது உண்மையான சூழல் அப்படிங்கிறது. கடந்த பல வருடங்களாக பாலிவுட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாதாரண சினிமா ஆடியன்ஸுக்கு கூட தெரியும் எவ்வளவு படம் வரிசையாக வருது. எல்லாமே ப்ராப்பகேண்டா படம், மதவாதத்தை ப்ரமோட் பண்ணுற படம், மைனாரிட்டியை வில்லன்களாக சித்தரிக்கக்கூடிய படம், மைனாரிட்டியை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய படம். காஷ்மீர் ஃபைல்ஸில் ஆரம்பித்து கேரளா ஸ்டோரி, ஆர்டிகல் 370, சபர்மதி ரிப்போர்ட்டு, துரந்தர், சாவர்கர், பெங்கால் ஃபைல்ஸு, வேக்சின் வார்னு ஒரு படம், இப்படி வரிசை கட்டி வந்துகிட்டு இருக்கு படம். எல்லாம் ப்ராப்பகேண்டா படம், நம்மளால சொல்லி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ படம் வருது. இது எல்லாமே ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியை வில்லனாக சித்தரிக்கக்கூடிய படம். ஏதோ தனிப்பட்ட முஸ்லீம் நபர்களை அல்ல, ஒரு ஒட்டுமொத்த முஸ்லீம் கம்யூனிட்டியே வில்லனைஸ் பண்ணக்கூடிய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்படி பிரச்சாரம் வந்து கொட்டப்படுது, இந்திய மக்களினுடைய தலையில குப்பைகள் மாதிரி கொட்டப்படுது இந்த மாதிரியான பிரச்சார படங்கள். சிந்திக்கவே நேரம் விடுறது இல்லை. அடுத்து 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 பாரு, அவுரங்கசீப் காலத்தில் என்ன நடந்தது பாரு, பாகிஸ்தானில் என்ன பண்றானுங்க பாரு, இந்திய முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்றாங்க பாரு, கேரளாவில் இருந்து மதம் மாத்தி தீவிரவாதிகளா மாத்துறாங்க பாரு, காஷ்மீர்ல என்ன பண்றாங்க பாரு, எத்தனை படம். இது எல்லாமே ஃபேக்கான ப்ராப்பகேண்டா அடிப்படையில் கட்டப்படுகிற ஒரு படம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அரசியல் அஜெண்டாவுக்காக ஃபேக் ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு ஃபேக்கான நரேட்டிவ்ஸை சேர்த்து உருவாக்கப்படுகிற படங்கள் இதெல்லாம் வந்து உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தலை மீது திணிக்கப்படுது. ஆனால் உள்ளே இருக்கிறது முழுக்க ஃபேக் நரேட்டிவ்ஸ். அதிலும் ரொம்ப குறிப்பாக வரலாற்றில் எப்போவோ எங்கேவோ நடந்த சம்பவங்களை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு இங்கே என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமோட தொடர்பு படுத்தி இங்கே படங்கள்லாம் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் வெளிப்படையாக பேசாமல் தான் வந்து நான் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் வந்து இதெல்லாம் தவிர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் ரொம்ப சாதாரணமாக அதெல்லாம் கடந்து போயிருக்கார். இதுக்கே வந்து பார்த்தோம்னா பல பேர் குதிக்கிறாங்க. குறிப்பாக நடிகை கங்கனா ரணாவத், அவங்க ஒரு பெரிய போஸ்ட், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை மாதிரியான ஒரு ஹேட்ஃபுல்லான நபரை நான் பார்த்ததில்லை அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டால்
அவங்க எடுத்த அந்த எமர்ஜென்சி படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் போட மறுத்துட்டாராம். ஒரு மனிதநேயத்தை விரும்புகிற நபர், ஒற்றுமையை விரும்புகிற நபர் உங்கள் படத்துக்கு எப்படி மியூசிக் போட முடியும்? அதிலும் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஷனுக்கு கூட உட்காரல, நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்பகேண்டா படத்துக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். உண்மைதானே, ப்ராப்பகேண்டா படத்துக்கு வேலை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரியான சூழலில் பார்த்தோம்னா ஏஆர் ரஹ்மானுக்காக மெஹபூபா முஃப்தி, காஷ்மீரினுடைய முன்னாள் முதலமைச்சர், அவங்க ஏஆர் ரஹ்மானுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இருந்து மஹுவா மொய்த்ரா எம்பி அவங்க குரல் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கனிமொழி எம்பி பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரும்பான்மை குரல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து ஏஆர் ரஹ்மானுக்காக எழுந்திருக்கணும். ஆனால் தமிழ் சினிமா உலகம் ஏன் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரு சக கலைஞன், தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்திய சக கலைஞனுக்கு ஒரு பெரிய அட்ராசிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு மிரட்டல் விடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா உலகத்திலிருந்து இந்நேரம் ஏஆர் ரஹ்மானுக்கு ஆதரவான குரல் அப்படிங்கிறது எழுந்திருக்கணும். ஆனால் அது எழவில்லை அப்படிங்கிறத நம்ம வருத்தத்தோடும் கவலையோடும் பார்க்க வேண்டியிருக்கு. அதுலேயும் இந்த ப்ராப்பகேண்டாவில் ஈடுபடுற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன நீ முஸ்லீமாக இருக்கிறதுனால உன்னை வந்து இது பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க, இல்லை வந்து முஸ்லீம் இருக்கிறதுனால வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு சொல்கிறேன். இங்கே பாலிவுட்டில் பெரிய ஸ்டார்களாக இருந்ததெல்லாம் யார்? ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான், இவங்கெல்லாம் இது வரைக்கும் யாரும் சொல்லலையே. இன்னும் உனக்கு மட்டும்தான் மறுக்கப்படுதா? நீ வேணா திருப்பி ஹிந்துவாக மாறிப்பார், அப்போது உனக்கு வாய்ப்பு கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக முஸ்லீமாக இருக்கிறதுனால அல்லது மைனாரிட்டியாக இருக்கிறதுனால இங்கே வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது, அல்லது இங்கே வந்து இழிவுபடுத்தப்படுகிறோம், அல்லது சகிப்புத்தன்மை இல்லாமல் நடத்தப்படுகிறோம் அப்படின்லாம் பேசுனது ஏஆர் ரஹ்மான் முதல் ஆள் கிடையாது. பாலிவுட்டில் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே பல பேர் எழுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக பாலிவுட் நடிகர் நஸ்ருதீன் ஷா வந்து பார்த்தோம்னா, பாலிவுட்டில் அவுட் ஸ்போக்கன் ஆக்டர்ஸாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலேயே அவங்க வந்து பார்த்தோம்னா ஆன்டி நேஷனல்ஸாக சித்தரிக்கப்படுறாங்க. இது வந்து பெரிய மோசமான ஒரு விஷயமா இங்கே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தார். அதே மாதிரி அமீர் கான் வந்து இங்கே நம்ம ஊரில் இன்டாலரன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கே அமீர் கான் மிகப்பெரிய அளவில் டார்கெட்டுக்கு உள்ளாக்கப்பட்டார். I also feel that there is a sense of insecurity, there is a sense of fear, there has been a growing sense of despondency, I would say. நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஸ்டார் நடிகர்னு, அந்த ஸ்டார் நடிகர் தான் சொன்னார் நம்ம நாட்டில் இன்டாலரன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்காகவே அவர் பெரிய டார்கெட்டுக்கு உள்ளாக்கப்பட்டார். அவர் நடித்த ஆடு, அந்த பிராண்டை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு, அவருக்கு ஒரு ஆடு கூட கிடைக்கக்கூடாது இனிமே அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ப்ராப்பகேண்டா நடந்துச்சு. அதே மாதிரி ஷாருக் கான், அவர் பீயிங் எ கான்னு ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி வந்து அரசியல் தலைவர்களுக்கு வந்து என்னுடைய தேசபக்தியை நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருந்துக்கிட்டே இருக்குது, அதுக்காக நான் திருப்பி கேட்கப்படுறேன், உன்னோட தேசபக்தியை நீ நிரூபித்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஊரில் எக்ஸ்ட்ரீம் இன்டாலரன்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஷாருக் கான் சொல்லியிருக்கார். There is intolerance. There's extreme intolerance. There is. I think there is growing intolerance. The big star ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் ஏஆர் ரஹ்மான் தான் இதை முதல்ல சொல்கிறார். ஏஆர் ரஹ்மானுக்கு மட்டும்தான் இது நடக்குதா, மற்றவங்களுக்குலாம் நடக்கலையா அப்படின்லாம் கேட்குறதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லை. அடிப்படையில் இங்கே என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பொல்யூட் ஆகிட்டுருக்கு. பொல்யூஷன்னா காற்று மாசோ இல்லை வேற எந்த மாசோ கிடையாது. அடிப்படையில் மதவாத மாசு அப்படிங்கிறது பாலிவுட் என்விரான்மெண்ட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு நேரத்தில் வெளிப்படுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறை அவங்க அந்த கருத்தை வெளிப்படுத்தும் போதே பார்த்தோம்னா அவங்களுடைய குரல் வலை அப்படிங்கிறது நெரிக்கப்படுது. அதன் காரணமாக அவங்க சைலண்ட் ஆக்கப்படுறாங்க. இந்த முறை ஏஆர் ரஹ்மான் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த முறையும் ஏஆர் ரஹ்மானின் குரல் வலை நெரிக்கப்பட்டு அவரே திருப்பி ஒரு விளக்கம் கொடுக்குற வீடியோ போட வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் எல்லாரும் ரொம்ப கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த நேரத்தில் நம்ம ஏஆர் ரஹ்மானோடு துணை நிற்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதற்காகத்தான் வி ஸ்டாண்ட் வித் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறத யூடன் பகிரங்கமாக சொல்கிறது. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் மட்டுமல்ல, ஏஆர் ரஹ்மான் மாதிரி இன்னும் எத்தனை பேர் அல்லது எத்தனை கலைஞர்கள் அல்லது எந்த இடத்தில் பணிபுரிபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மதத்தினாலோ ஜாதியினாலோ அவர்கள் புறக்கணிக்கப்பட்டாலோ அல்லது மதத்தின் பெயரால் ஒரு துவேஷம் இங்கு பரப்பப்பட்டாலோ அதற்கு எதிராக ஜனநாயகபூர்வமான நமது குரலை கொடுக்க வேண்டியது
அந்த கடமை எல்லோருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. ஸோ யூடர்ன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடர்னுடைய வளர்ச்சிக்கு உதவலாம்.